அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்மை அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமதகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடி ஏற்படுத்தி ஆண்டவரை அற்புதமாக நீங்கள் நடத்தி வருகிற கிருபைக்காக கோடா கூட ஸ்தோத்திரம் அப்பா. இன்று விசேஷித்த நாள் சுவாமி, இந்த டெஸ்டிமனி டே ஆண்டவரே. டெஸ்டிமனி சொல்ல முன் வந்திருக்கிற 2 பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர்கள். வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக, எல்லாருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பத்தக்கதாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அநேக சாட்சிகள் எங்கள் மத்தியில் எழுப்புங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கே கோடா கூட ஸ்தோத்திரம். கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உங்களுடைய சமூகம் பிரசனம் கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மானுவேலராக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் கனெக்ட் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கோடா கூட ஸ்தோத்திரம் அப்பா. துதி கனமையெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறவரே சோத்திரா. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரே சோத்திரா. பசித்தவர்களை செழிப்பான தேசத்தில் குடியேற்றுகிறவரே சோத்திரா. எளியவனை சிறுமையினின்று எடுக்கிறவரே சோத்திரா. எளியவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரே சோத்திரா. அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறவரே சோத்திரா. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவரே சோத்திரா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே சோத்திரா. எளியவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவரே சோத்திரா. எளியவனை தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறவரே சோத்திரா. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை உள்ளவரா இருக்கிறீரே கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆகும் எல்லாம் ஆகும் என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவ நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவ நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவ நீரே ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவ நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை,
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது, எல்லாமே அவரால் ஆகும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 2 பேர் நம்ம இடத்துல சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. முதலாவதாக சிஸ்டர் கலா அவர்களே சாட்சி சொல்லுமாறு அழைக்கிறேன். அவங்களோட ஓட்டியை பொறுத்து இன்னும் அதிகாரி சம்பளம். இங்க நான் கல்யாணம் முடிச்சு வந்தோடனே எங்க அத்தாருக்கு வந்து பாம்பேல நல்ல பெரிய கம்பெனில வேலை இருந்தது. நல்ல 20,000-25,000 வரை அவங்களுக்கு சம்பளம் இருந்தது. ரொம்ப லக்ஸரியஸ் வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் எங்களோட வாழ்க்கை. நாங்க கல்யாணம் முடிச்சுட்டு வந்தோம். ஆனா ஒரு சேவிங்ஸ் கிடையாது. தேவனுடைய பிள்ளையில நாங்க இருக்கல. எப்பயுமே எங்கிட்ட வந்து இருந்து எங்களுக்கு சண்டை வரும். ஏதாச்சும் ஒரு வார்த்தையில எங்களுக்கு சண்டை வரும். அந்த மாதிரி பயங்கரமான காரியங்கள்ல இருந்து 2 வருஷம் வந்து இப்படியே நீங்க நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி அந்த கம்பெனில நல்ல சம்பளத்தோடு இருந்தது. ஆனா வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடையாது எங்களுக்கு. தேவனை வந்து அஞ்சு காணப்படல, ஒரு நிம்மதி கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி மூடப்பட்டுருச்சு. அந்த கம்பெனி மாதிரி நிறைய கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியால வந்து நிறைய மூடிட்டாங்க. மூடனோட நான் எங்க ஊருக்கு போயிட்டேன். இங்க எந்த சோர்ஸும் கிடையாது. அத்தை எங்க அம்மா வீட்டுல இருக்க சொல்லிட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் எங்க வீட்டுல இருந்தேன். எங்க வீட்டுல அங்க இருக்க ஸ்கூல்ஸ்ல வந்து நான் ரெண்டு ஸ்கூல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப திருப்பி அத்தா 2000ல திருப்பி என்னை கூப்பிட்டாங்க, வாமா இங்க வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப இங்க வந்தோன்னு ஒரு கம்பெனில எங்க அத்தனை வேலை கிடைச்சிருந்தனால இங்க கூப்பிட்டாங்க. 2000 இங்க வந்தோன்னு அது எங்களுக்கு அந்த சம்பளம் வந்து எங்களுக்கு கட்டுப்படுத்து வரல. எங்களோட வாழ்க்கைக்கு வந்து அது போதுமானபடியாக இல்லை. ஆனா நாங்க இங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு ஒரே ஒரு இது தேவனோட தயவுல தான் நாங்க இங்க பாம்பேக்கு நான் திருப்பி அடியெடுத்து வச்சது 2000ல. அந்த இடத்துல 98 நாங்க இங்க இருந்து போனது. 98 6th மொத்தம் 7th மொத்தம் நாங்க போனது. 2000 திருப்பி இங்க வந்தப்ப ஒரு பெரிய மாற்றத்தை எங்களோட வாழ்நாளே கொடுத்துருக்கீங்க. என்னோட வாழ்க்கையில தேவனுக்கு கொடுத்திருந்தாரு நான் விசுவாசி. ஏன்னா முன்னாடி வந்து நான் கடவுள் பிள்ளைகளா இல்ல, ஒரு பேர் கிறிஸ்தவலா தான் எங்க குடும்பத்துல நாங்க என்ன வழியெடுத்தவங்க பேர் கிறிஸ்தவங்களா காணப்பட்டாங்க. அது 1.5 வருஷத்துல எங்க சத்தியத்தை இருந்தாங்க. அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய புக்ஸ் ரீட் பண்ணு, நிறைய ஸ்தோத்திர பலி எழுது. எங்க மாமியார் எப்பவே சொல்லுவாங்க, நீ ஸ்தோத்திர பலி எழுதிக்கிட்டே இருமான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல நான் வேலைக்கு போயிட்டு வந்து எங்க அம்மா வீட்டுல இருந்து வேலைக்கு போயிட்டு வந்தோன்னு உடனே பக்கத்துல ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சில் எங்க பிள்ளைகள் என்னோட பிள்ளைகளுக்கு மேக்சிமம் என்னோட டைம் வந்து தூங்குற நேரம் ஒரு 5 மணி நேரம் கூட கிடையாது. எவ்வளவு பேர் நாங்க இங்க கல்யாணம் முடிச்சு நாங்க ரொம்ப இதா காணப்பட்டோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் தேவனை பிடித்து கொண்டேன். அந்த நேரத்துல நாங்க தனியா நான் காணப்பட்ட நேரத்துல தேவன் அந்த இடத்துல ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து நான் முத வாசித்த ஒரு புக் பைபிள் அப்படின்னா ஒரு ப்ராவர்ப்ஸ் தான். அந்த ப்ராவர்ப்ஸை பிடிச்சு கொண்டு நிறைய நல்ல ஜெபித்தேன் ஸ்தோத்திர பலி. எதுவுமே என்னோட மைண்ட் வந்து திருப்பி நம்ம ஐயோ அந்த கஷ்டத்துல இப்படி தனியா இருக்குமே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே ஜெபிச்சுட்டே எழுதிட்டே இருக்கப்ப நான் ஜெபிக்கிறது தேவன் என்னை வந்து என் கணவரோட சேர்த்து வைக்கிற ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவரோட லெட்டர் வந்தது. அப்ப எங்களுக்கு மொபைல் இதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு லெட்டர் வந்து கிறிஸ்துமஸ்க்குள்ள நீங்க வா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு. திருப்பி எங்க அப்பா வந்து எங்க அம்மா வந்து கொண்டு வந்து விட்டாங்க. எங்க மாமியார் எங்க அம்மா கொண்டு வந்து எங்களை விட்டாங்க இங்க. அந்த 2000த்துல நாங்க இங்க வந்ததுல இருந்து அவருக்கு அந்த மற்ற ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருந்த புது கம்பெனி. ஆனா அது வந்து ப்ரொபோசல் சொன்னோம்னா ரொம்ப கம்மி. நாங்க வாங்கினதை விட ரொம்ப ஒரு 1000sல தான் இருந்தது அந்த சேலரி. அந்த டயத்துல தேவன் எங்களை ஒரு விதமான ஒரு என்ன சொல்றதுன்னா நாங்க கவலைப்படவே இல்லை. எதுவுமே கவலை. அந்த நேரத்துக்கு அந்தந்த சாப்பாடுகளை சாப்பிட்டோம். தேவங்களை அபரிவிதமாக வழி எடுத்து வந்தா. நாங்க வாடகை வீட்டுல இருந்தோம். அந்த இடத்துல வாடகை வீட்டுல இருந்தோம். வழி எடுத்து வந்தா. அதுக்கப்புறம் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த 2000 ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சேன். அது ஆரம்பிச்சோன்னா நல்ல கடவுளுக்கு அந்த இடம் பத்தாத அளவு தேவன் எங்களை இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போச்சு. ஏதாவது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துலயும் அதை விட கொஞ்சம் பெரிய வீடு எங்களுக்கு. அங்க போய் அந்த டியூஷன் அதுவும் எங்களுக்கு 9 மாசத்துலயே வந்து காலி பண்ணி நாங்க இந்த இப்ப பிரசன்ட் அடுத்த வீட்டுக்கு வந்தோம். இது பெரிய வீடு. 840 ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு. இதுவும் பெரிய தேவன் பெருவிதமா எங்களுக்கு ஆசீர்வாதம் தான். முன்னாடி நாங்க கொடுத்த வாடகை வந்து 3 மடங்கு வாடகை ஜாஸ்தி. நாங்க இந்த வீட்டுக்கு வந்தப்ப அது எங்களுக்கு ஒரு மலை போடு இருந்தாலுமே எங்க அக்கா வீட்டுக்கு உள்ள நாங்க பார்க்க வரப்ப சொன்னது இதுதான், ஏமா இது பெரிய வீடா இருக்கு, வாடகை வந்து ஜாஸ்தியா இருக்கு, நம்மளால கொடுக்க முடியுமா. அப்ப நான் சொன்ன வார்த்தை எனக்கு அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க. தேவனோட நாமத்தின் விஷயம் வந்திருக்கோம், அவர் நம்மளை பார்த்துக் கொள்வார், இன்னும் நம்ம கடவுளுக்குள்ள நம்ம நிறைய ப்ரே பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து நாங்க ரொம்ப கடவுளை பிடிச்சு பட்டிருக்கோம். இங்க வந்ததுலதான் எங்களுக்கு மேக்சிமம் எனக்கு தேவனோட அன்பு வந்து ருசி பார்த்தேன். இந்த வீட்டுல வந்து என்ன சாப்பிடவோ சாப்பிட மாட்டோமோ அந்த வாடகை வந்து கரெக்டா எடுத்து வச்சிருவோம். வாடகை கரெக்டா எடுத்து
கொஞ்சம் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கு. இனிமே எங்களுக்கு தேவன் எங்களை வழியெடுத்து வந்தார். அதுக்கப்புறம் நாங்க 2015ல நான் டியூஷன் எடுத்துட்டு ஒரு ஃபேமிலி எங்க வீட்டை வாங்குறதுக்காண்டி வந்திருந்தாங்க. வாங்குறதுக்கு வந்திருப்ப எனக்கு தேவன் நான் கேட்டது உங்கள்கிட்ட வந்து நான் டெய்லி கேட்கறேன் எனக்கு ஒரு வீட்டை, ஏன்னா எல்லாரும் எங்களை தவிர எல்லாருமே வீட்டு வாங்கியிருந்தாங்க. எங்களோட சர்ச்சிலும் சரி அக்கம்பத்தில் எல்லாருமே அவங்க வீட்டு வாங்கியிருந்தாங்க. நாங்க வாடகைக்கு இருந்தோம் இந்த இதுல. அப்ப தேவன் நான் டெய்லி கேட்கறேன் உமக்கு சித்தமான இடத்துல எங்களுக்கு வீடு தரணும். எங்களுக்கு கையில சோர்ஸ் கிடையாது. இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டோம்னா நிறைய பேர் நம்ம விட்டு போயிடுவாங்க டியூஷனுக்கு வரப்பிலே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நான் டெய்லி அந்த வாசல தொடக்கிறப்பலாம் கேட்பேன். அந்த டேட்ல பார்த்து 2015 ஜூலை மாசத்துல ஒரு ஃபேமிலி எங்களோட இந்த வீட்டை பார்க்க வந்திருந்தாங்க. அப்ப அந்த ஃபேமிலியை நான் சொல்லி அனுப்பிட்டு நாங்க வீட்டுல ஆள் இருக்கனால நீங்க மத்த வீட்டை பார்த்துட்டு போங்க, அதே மாடல் தான் இந்த வீடு, நீங்க வீட்டுல வந்து பிள்ளை இருக்காங்க நான் யாரும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ஒரு காரணம் எனக்கு நான் வீட்டுல போய் அழுது ப்ரேயர் பண்ணணும், ரூம்ல போய் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிட்டு ரூம்ல வந்து எனக்கு சொல்ல முடியல எப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு ஒரே சோர்ஸ் வருது, இந்த வீட்டுல இருந்தா வருது, இதே நம்ம வேற யாரும் வாங்கிட்டாங்க நம்ம திருப்பி வெளியே போனா இந்த பிள்ளைல நம்ம விட்டு போயிருமே சொல்லிட்டு வந்து அழுது ப்ரே பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் அழுது ப்ரே பண்ணேன். உண்மை நம்பி இருக்கிற என்னோட முகங்கள் எங்க வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப அத்தாட்ட போன் பண்ண இப்படி வந்திருக்காங்கப்பா, இப்படி வந்து பாத்துட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததுன்னு சொன்னேன். அப்படி சொன்னாங்க நீ வீடு வாங்கிறேன் அப்படின்னாங்க. இப்ப நம்மளால முடியாது. நான் என்னோட ஒரே எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது கடன் இல்லாம ரெண்டு வீட்டை வாங்கணும், அந்த மாதிரி உழைச்சு காட்டு அப்படின்னு. நான் கடனே வாங்கக்கூடாதுன்னு இருக்கேன், எப்படிதான் இப்படி பண்றது, நீ உன்னால வாங்க முடியும், நீ வீட்டுக்கார்ட்ட பேசு அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்காரங்கிட்ட பேசுறோம். வீட்டுக்காரங்க ஏன்னா அவங்க எப்பயுமே எங்கிட்ட வாடகை வாங்குறத சொன்னாங்க, மேடம் நீங்க வீட்டை வாங்கிக்கோங்க, வீட்டை வாங்கி ஊர்ல இருக்கா வித்துட்டு வீட்டை வாங்கி, ஊர்ல ஒண்ணுமே இல்லை நம்ம எப்ப எங்க போய் என்ன விற்கிறது, நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது, எங்கவே எனக்கு சப்போர்ட் கிடையாது, எங்க வீட்டுல எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒன்லி பிரேயர். அந்த தேவன் இல்லாம இருந்தா இன்னைக்கு நாங்க இந்த உயிரோடு இருந்திருக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அத்தாண்ட சொல்லி வீட்டுக்காண்ட பேசினா அவர் ரொம்ப சந்தோஷம் வாங்கிக்க வேண்டாம், ஒண்ணு வாங்க சொல்ல 2 வீட்டையும் வாங்கி சொன்னான். 2 வீடு அவனோட பிளாட், 2 வீடும் வாங்கிக்கணும்னு எனக்கு ஒண்ணு வாங்குறதுக்கே நம்மளுக்கு முடியல. அவன்கிட்ட எப்படி ஒரு போன் சொல்றது சொன்னாங்க வந்தாளுக்கு கொடுத்துருவானே. சரி சார் நீங்க ஈவினிங் வாங்க, எங்க அத்தா வருவாங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க வந்து ஒரு வெயிட்டர் அவங்க. அதனால வந்து ஈவினிங் வந்து பேசணும்னா எங்க அத்தா எல்லாரும் சொல்றாங்க, அத்தா நான் பேசி வச்சிருந்தேன் அவன்கிட்ட ஒரு வீட்டு மட்டும் சொல்லுவது, ஒரு வீட்டுக்கு நம்மளால முடிய மாட்டேங்குது, ஒரு வீட்டுக்கு சொல்லுவது. அவன் வந்து சொன்னது உண்மையாவே அவங்க வந்து இஸ்லாம் மதத்தார்கள் தான். அந்த எங்களோட வீட்டுக்காரங்களோட வீட்டுக்காரங்க உண்மையாவே தேவ தூதர்கள் தான் சொல்லணும். அவங்கள எங்களை பார்த்து அவங்க சொன்னது நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, எவ்வளவு காசு உங்களால கொடுக்க முடியுமா கொடுங்க, 1 வருஷத்துக்குள்ள நீங்க எங்களுக்கு காசு நீங்க பாக்கி காசு திருப்பி கட்டி. எனக்கு 2 லட்சம் பாக்கி இருந்தது. 2 வீட்டு வாங்கணும்னா எல்லா சேவிங்ஸையும் போட்டுட்டு நகையெல்லாம் விற்கல, ஒன்லி நாங்க பண்ண சேவிங்ஸ் தான். அது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த வீட்டை வாங்குறப்ப 2 லட்சம் எங்களுக்கு பாக்கி இருந்தது. அதையும் அவனுக்கு கடன் சொல்லிருந்தாரு. கடன் சொல்ல எல்லா வீட்டு பத்திரத்தை வந்து முடிக்காம 2 லட்சம் இருந்து ஒரு வீட்டு முடிச்சு ஒரு வீடு இருந்தது அவன்கிட்ட. பாக்கி 2 லட்சம் நாங்க கொடுத்த 3/4 காசு அவன்கிட்ட இருக்குது. 2வது வீட்டுக்கு 3/4 காசு இருந்து 2 லட்சம் அவங்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டியது. அதெல்லாம் 2வது வீட்டு பத்திரம் எங்க கையில வராம இருந்தது. முதல் வீட்டு பத்திரத்தை ஃபுல்லா கொடுத்துட்டு எங்கிட்ட கொடுத்துட்டு அவன் சொன்னது எப்ப வேணாலும் 1 வருஷத்துக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கட்டுங்க, அது ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்க உங்களுக்கு எந்த ஃபார்மேஷன் வீட்டை நீங்க பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உண்மையாவே எங்களை இன்ன வரைக்கும் வந்து எங்களுக்கு ஒரு கனவு மாதிரிதான் இருந்தது. அந்த காரியங்கள் கனவு மாதிரிதான் இருந்தது. வீட்டை வாங்கிட்டு அதுக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் எங்க அம்மா அப்பாக்கே நாங்க தெளிவுபடுத்தணும். ஏன்னா நாங்க வந்து நிறைய அவமதிக்கப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கு என்னோட வாழ்க்கையில, அது சொல்ல முடியல எனக்கு. தொடர்ந்து சொல்லுங்க, சொல்லி முடிச்சிருங்க கலா. கர்த்தர் மிகவும் நல்லவர். வீட்டுக்கு பிள்ளை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருவான். அவங்ககிட்ட போய் காட்டதான் செஞ்சிருக்கேன் எங்க அம்மா டைம். அந்த நிறைய ஒரு கிருபையா எங்களை இந்த அருமையான காலங்களுக்கு காத்து கொண்டு வந்தார். எங்களோட முகங்கள் ஒரு நாளுமே வாடல, ஒரு பாதுகாத்து கொண்டு வந்தார். எங்களுக்கு தேவனுக்கு கொரோனா ஸ்தோத்திரம் உண்டாதாக தெரியுமா சாட்சியை தேவன் ஆசீர்வதித்து தருவாரு. Praise God. Praise God. Praise God. அருமையான சாட்சிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது டாக்டர் ரெபேக்கா அவர்களை சாட்சி சொல்லுமாறு அழைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து சாட்சி சொல்லணும். நான் ஆண்டிக்கிட்ட காலையில போன் பண்ணும்போது ரேணுகா சிஸ்டர் எனக்கு கிடைக்கல. அப்புறமா மறுபடியும் சாமியுடைய சித்தம் இல்லை போல் இருக்குது நம்ம சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு நான் பேசாம இருந்தேன். அப்புறம் அவங்களே என்ன கூப்பிட்டாங்க. அப்புறம் வந்து
அதை சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதாவது என்னன்னா, முக்கியமா என்னுடைய பொண்ணு வந்து இப்போ யூகேக்கு போய் எக்ஸாம் எழுத போனா. நீங்க நம்ப மாட்டீங்க, யூகேல எங்களுக்கு தெரிஞ்சவங்க வெறும் என்னோட கூட படிச்ச கிளாஸ்மேட்ஸ் தான். அவங்க எல்லாம் சொன்னாங்க, அனுப்புங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. சரின்னு போனா ஒரு ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட அவங்க வைஃப் ஸ்ரீலங்கன், அவங்க வந்து தமிழ்நாடு. ஸோ அந்த வினோத்னு ஒருத்தவங்க, டாக்டர் வினோத், அவங்க வந்து 15 நாள் என் பொண்ணை பேண்டமிக்ல இருக்கும்போது ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வச்சு 15 நாளா அவளை வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. ஏன்னா யூகேல ரொம்ப காஸ்ட்லி. ஸோ வென் யூ ஆர் கோயிங் அஸ் விசிட்டிங் இது போகும்போது அங்கேயே சம்பாதிக்கிறது வேற, இங்க இருந்து அங்க போய் நம்ம ஸ்பெண்ட் பண்றது ஜாஸ்தி இல்லையா? அதனால அங்க போகும்போது என் பிள்ளை வந்து என்னவோமா கடவுள் என்ன வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களை 1 year 8 months கடைசி மகனுக்கு அவனை விட்டுட்டு அவ போனாங்க. அந்த பிள்ளைக்கு தெரியாது தாய் வந்து ஊருக்கு போயிருக்கான்னு. அவங்க அப்பா கையே பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருந்தது. அங்க போய் அவ ரொம்ப மிஸ் பண்ணான். ஆனாலும் அவ தினம் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு சொன்ன, சாமி நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சிடமா, ஐ ஹவ் டன் மை பார்ட், அவ்வளவுதான், மீதிய வந்து நான் கர்த்தருக்கு ஒப்படைக்கிறேன், அவருக்கு சித்தமானா எனக்கு கிடைக்கணும். நான் எப்பவுமே எல்லாமே ஈஸியா எனக்கு கிடைச்சது. ஐ ஹவ் ஃபாட், நிறைய தடவை நான் சாமி கிட்ட சண்டை போட்டுதான் வாங்கியிருக்கேன். எம்பிபிஎஸ் சீட்டும் அப்படிதான் வாங்கினேன். அப்புறம் வந்து எனக்கு எல்லாமே எம்டி சீட்டும் கிடைச்சது. கர்த்தருடைய கிருபையில வந்து எல்லாத்துலயுமே பைனான்சியலாவும் என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால கர்த்தர் வந்து அவளை ஆசீர்வதிச்ச விதமே வேற. என்னுடைய மகள் வந்து எஸ்தர், அவ பேரு, நிஜமாவே சொல்றேன், எஸ்தர் ராணியை போல நான் வளர்த்தேன் அவளை. அதுக்கு எல்லாம் காரணம் கர்த்தருடைய கரம் அவளோட இருந்தது. இப்பவும் அவளுக்கு எந்த குறையும் இல்லை. ஃபர்ஸ்ட் பேபி பிறந்து 14 years கழிச்சு ஐ வாஸ் கோயிங் ஆன் பிரேயிங், சாமி எனக்கு ஒரு பேர பையன், எனக்கு தான் மகன் இல்லை, ஒரு பேர பையனை எடுத்து கொஞ்சறதுக்கு எனக்கு இல்லையா அப்படின்னு. யூ ஒன்ட் பிலீவ், சாமி 1க்கு 2 கொடுத்தாரு. ஈனாக்குன்னு ஒன்னும் எஸ்ரான்னு ஒரு பையனும் கொடுத்தாங்க. ஈனாக்கும் என்னுடைய பெரிய மகள் அவ பேத்திக்கும், சமாரா அவ பேரு, அவளுக்கும் 10 years டிஃபரன்ஸ். அவனுக்கு இப்ப ஈனாக்குன்றவனுக்கு 6 years. அடுத்தது சின்னவனுக்கு எஸ்ராவுக்கு வந்து 1 year 8 months. கடவுள் வந்து அழகான 3 பிள்ளைங்களை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ரொம்ப நன்றியா இருக்கேன். அப்புறம் என்னுடைய மருமகன் இந்துல இருந்து கிறிஸ்டின் ஆனவர். அவர் வந்து அவ்வளவு அழகா எடுப்பாரு பார்த்துக்கோங்க கிளாஸஸ். அப்புறம் வந்து அங்க வந்து சவுதியில வெறும் அமெரிக்கன் கான்சுலேட்ல மாத்திரம்தான் ஜெபம் உண்டு. ஸோ அங்க போவாங்க. அங்க வந்து ஒரு சின்ன காங்கிரிகேஷன்ல இவங்க மெம்பரா இருந்தாங்க. அங்க போய் அவர் கிளாஸ் எடுப்பாரு. அவர் வந்து ப்ரீச் பண்ணுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்து வேதங்களை படிச்சு அந்த ஸ்லோகாஸ் எல்லாம் சொல்ற பையன் நம்மளுடைய கடவுளுடைய வார்த்தையை சொல்றதுக்கு அவருக்கு மாத்தினாரு. எனக்கு முதல்ல இதெல்லாம் நம்பவே முடியல. ஆனா கர்த்தர் வந்து அதிசயமா அவனை வழி நடத்தி வராது. இன்னமும் அவன் வந்து மோகன் சி லாசரஸ் அங்க போயிருக்கும் போது போய் பார்த்திருக்காங்க இப்பெல்லாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்கெல்லாம். அப்ப இன்னமும் அவனுக்கு வந்து கர்த்தர் தான் வழி நடத்தி வராரு. நல்ல சுகம் சுப்பரன் எல்லாம் கொடுத்துருக்காரு. இன்னும் she is waiting for the result. அது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. 1 மாசம் சொன்னாங்க. நான் வந்து ஐ வெயிட்டிங் ஃபார் எவ்ரிதிங். கடவுள் கொடுப்பார் அவளுக்கு சித்தமான. அப்புறம் இன்னொரு அதிசயமான விஷயம் என்னன்னா, முந்தானத்து நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னால ரெடி ஆகி உட்கார்ந்துட்டேன். அப்புறம் பார்த்தாக்கா அந்த நெட்வொர்க் வந்து கனெக்டே ஆக மாட்டேது. பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஐயோ 9:30 to 10:30 ஆச்சு கிளாஸ், இது என்ன சமயத்து வரலையே. பக்கத்து வீட்டு பையன் வந்து ஹெல்ப் பண்ணுவான், அவனும் இல்லை. இப்ப நான் யூ won't believe, நான் ஜஸ்ட் கண்ணை மூடி ஜெபம் பண்ணேன். சாமி நான் எல்லாம் ரெடி ஆயிட்டேன், ஐ எம் ரெடி டு டேக் கிளாஸ். இந்த சமயம் போய் இந்த நெட்வொர்க் இப்படி ஆகுது, உனக்கு சித்தமான அது கொடுப்பான் சாமி, கட்டாயம் நீ கொடுக்கணும். ஐடி நான் கொடுங்கன்னு நீங்க கொடுக்கணும். நான் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றேன் கிளைம் பண்ணி கேட்டேன், கொடுக்கணும் சாமி எனக்கு. யூ won't believe, within seconds அது சரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சாமி சின்ன விஷயங்களை கூட என்ன கேட்டு இறக்கத்தாவையும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நான் கிளாஸ் எடுத்தேன். அதே மாதிரி என்னுடைய மூத்தாருக்காக ஜெபம், மிஸ்டர் சத்யானதுக்காக சுரேஷ், மிஸ்ஸஸ் சுரேஷ் ஜோம் பண்ணாங்க. அப்ப வந்து அவர் போகவே மாட்டேன்னாரு. நான் போய் அட்மிட் ஆக மாட்டேமா,
கர்த்தர் என்னை பார்த்துப்பாரு. நான் வீட்டுல தான் இருப்பேன். 79 வயசு, கொரோனா பாசிட்டிவ், சிடி ஸ்கேனும் நிறைய இருக்கு. அண்ணே எனக்கு நிறைய இருக்குது அண்ணே, நீ போய் அட்மிட் ஆயிக்கோ, 2 நாளாவது அட்மிட் ஆயிக்கோ, அப்ப நல்லா சுகமாயிரும். இல்லம்மா, நாங்க சாமி எனக்கு வந்து பிலீவ் கொடுத்துருக்காரு, நான் வீட்டுல தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன், நீ எனக்கு பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பி விடு. சரின்னு என் ஃப்ரெண்டை கன்சல்ட் பண்ணிட்டு நான் தனியா நான் கொடுக்கல பிரிஸ்கிரிப்ஷன். ஏன்னா நம்ம ஓன் பீப்புளுக்கு நான் வந்து யூஸ்வலா பிரிஸ்கிரைப் பண்ணும்போது பண்ண மாட்டேன். அதனால வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க கொடுத்தாங்க பிரிஸ்கிரிப்ஷன். இவங்க போயிட்டாங்க, சாப்பிட்டாங்க. ஜபம் ஜபம் ஜபம். அன்னைக்கும் உடம்பு சுகம் இல்ல, அண்ணனுக்கும் உடம்பு சுகம். ஆனா 2 பேரையும் கர்த்தர் காப்பாற்றினா. யூ won't believe. இப்போ அண்ணன் வந்து நெகட்டிவ், nothing is there and so happy he is. praise the Lord, praise the Lord. 79 வயசு ஆகுது. இவர் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுடைய பெரியவர், மூத்தவர். அது என்னுடைய பெரியப்பா, அவருடைய பெரியப்பா மகன். அது ரொம்ப என்கிட்ட அட்டாச் சின்னதுல இருந்து. ஏன்னா எனக்கும் அவருக்கும் 15-14 வயசு வித்தியாசம். ராணிமான் தான் அவ்வளவு பெட் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்போ இப்போ வந்து அவங்க சுகமா இருக்கிறாங்க. அவங்க வந்து ரேணுகா சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணாங்க. அதற்கு நன்றி. இந்த மாதிரி இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையில நிறையவே அற்புதம் உண்டு. சின்ன சின்ன விஷயம் நான் கூட கேட்பேன், சிஸ்டர் நான் என்ன எனக்கு இந்த மாதிரி புடவை வேணும், இந்த மாதிரி இது வேணும், அந்த மாதிரி எல்லாம் கூட கேட்கிறாங்க நான் சின்னதுல. ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு காத்து வந்திருக்காரு. கொரோனால வந்து எவ்வளவு கஷ்டம், ஆனா இன்னமும் இந்த உடம்பு வலி மாத்திரம் இன்னும் போல. அதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் ஜெபிக்கணும். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமா அவர்கிட்ட காத்திருக்கும் போது அவர் எவ்வளவு விதமான ஹெல்ப், மானிட்டரியில் மாத்திரம் இல்ல, மனசுல உள்ள தெம்பு. நமக்கு வந்து இந்த டிப்ரெஷன் இருக்க கூடாது. இந்த சமயத்துல ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும். சில சமயம் காலையில எழும்பும்போது அவ்வளவு கோபம் வரும், எதுக்கு வரும்னே தெரியாது. ஆனாலும் அதெல்லாம் அப்படியே பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டு அந்த நம்பிக்கை டிவில உள்ள இதெல்லாம் கேட்டுட்டு போகும். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நார்மலுக்கு வந்துடும். எல்லாருக்குமே உள்ள டிப்ரெஷன் அது. ஆனா கர்த்தர் வந்து என்ன அருமையா காத்து. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி, 1000 நன்றி, 1000 கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. Praise the Lord. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான 2 சாட்சிகளை கர்த்தர் நம் மத்தியில் எழுப்பியிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர்கள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் இந்த நாட்கள்ல ஜெபத்தை பற்றி பார்த்து வர்றோம். எப்படி ஜெபிக்கிறது அப்படின்ட்டு, யார் யார் வேதத்தில் அருமையா ஜெபித்து எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு பார்க்க போறது யாத்ரா 33ஆம் அதிகாரம், முதல் 17 வசனங்கள். சம்பவத்தில் இங்கேயும் ரொம்ப டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டேன். என் சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றார், நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓட தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படி ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன். இந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தை மோசேக்கு. அதாவது ஆண்டவர் இந்த ஜனங்களை அழிக்க கோபப்பட்டார். மோசே மன்றாடி ஜெபித்தார். ஆண்டவர் தன்னுடைய செயலை மாற்றினார். செயலை மாத்திட்டு இப்ப சொல்றாரு, ஓகே, இவங்க பாலும் என் வாக்கு தத்துவம் படி, என் ப்ராமிஸ் படி இவங்க பாலும் தேனும் ஓட தேசத்துக்கு போகட்டும். ஆனா நான் இவங்க கூட போறது இல்லை. ஒரு காரணமும் சொல்றார்.
இந்த இந்த காரணம் ரொம்ப ஒரு அருமையான காரணம். அதாவது இவங்க பை நேச்சர் இப்படி ரிப்பீட் பண்ணுவாங்க. அவங்க நேச்சர், என்னுடைய நேச்சர் ரைச்சியஸ் காட், நீதி உள்ள தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன். நான் அதனால அவங்கள மீண்டும் அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். எவ்வளோ உண்மையா கேரக்டர் சொல்றார். என்ன சொல்றாரு என்னதும், ஐ சேஞ்ச் மை ஆக்ஷன் பட் ஐ நாட் சேஞ்ச் மை நேச்சர். நேற்று தான் பார்த்தோம். அவர் தன்னுடைய குணத்தை மாற்றல, அவருடைய செயலை, அழிக்கும் செயலை மாற்றினார் மன்றாட்டி ஜபத்தின் மூலமாக. அதாவது என்ன சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுற தேசத்து போகட்டும், let them enjoy the blessings. பால் தேன் இது ஓடட்டும் லைஃப்ல, லைஃப் வந்து என்ஜாயபிளா இருக்கட்டும். ஆனா என் பிரசன்ஸை நான் கொடுக்கல. இன்னைக்கு சிஸ்டர் கலா சொன்னாங்க, நிறைய சம்பளம் குறைச்ச சந்தோஷம். குறைச்ச சம்பளம் தேவ பிரசன்ஸ் இருக்கும்போது அதிக ஆசீர்வாதம். அதாவது ஆண்டவர் இல்லாத போது சோலைவனம் பாலைவனம் போல இருக்கும். ஆண்டவர் இருக்கும்போது பாலைவனம் சோலைவனம் போல இருக்கும். மோசேக்கு இது தெரியும். மோசே இப்ப மனசுக்குள்ள என்ன அடிக்குது அவருக்கு, ஜனங்களுக்கு என்ன தோணுது, ஐயோ இது வனாந்திரமான பயணம். கர்த்தர் நம்மோடு இருந்தார்னா இந்த வனாந்திர சோலைவன அனுபவமாக இருக்கும். சோலைவனத்துக்கு போய் கர்த்தர் இல்லைன்னா அது பாலைவனம். நிறைய பொருட்கள் ஆசீர்வாதம் சுற்றி இருக்குது. கர்த்தர் இல்லைன்னா அந்த பொருட்கள்னால எனக்கு எந்த சந்தோஷம், எந்த மேன்மை, எந்த உயர்வும் கிடையாது. ஜனங்களுக்கு இது உள்ளுக்கு இறங்குது. ஜனங்க வருத்தப்படுறாங்க, மனஸ்தாபப்படுறாங்க. ஐயோ இந்த அருமையான பிரசன்ஸ்னால தான் செங்கல் ரெண்டாக பிளந்துச்சு. தண்ணி தாக வந்த போது தண்ணீர் வந்துச்சு. பசி உண்டான போது மன்னா வந்துச்சு. அமலேக்கர் எதிர்த்து வரும்போது ஜெயம் வந்துச்சு. இந்த பிரசன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், வருத்தப்படுறாங்க. இப்படி ஒரு நல்ல தேவனை நம்ம புண்படுத்திட்டோமே. முதல் பாயிண்ட், அவங்களுக்குள்ள ஒரு மனம் மாற்றம், சேஞ்ச், சேஞ்ச், சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். ரெண்டாவது ஸ்டெப் இத பகுதி சொல்லுது, மோசே ஒரு கூடாரத்தை கேம்புக்கு வெளியே வைக்கிறார். அங்கதான் கர்த்தரோட இடைப்படுற இடம். கேம்புக்கு அவுட் சைட், கேம்புக்கு சென்டர் இல்லை. அப்ப கூடாரத்தில் உள்ள எல்லாத்துக்கும், கேம்ப்ல எல்லாருக்கும் ஒரு சாய்ஸ். நீங்க கூடாரத்துக்கு போய் ஆண்டவர் ஆராதிக்கலாம், ஆராதிக்காம இருக்கலாம், சாய்ஸ். வேதம் சொல்லுது, எல்லாரும் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். வர்ஷிப். செகண்ட் ஸ்டேஜ், முதல்ல மனம் மாற்றம், 2 வர்ஷிப் ஆராதனை, 3வது உறவு. இந்த அடிப்படையில் உறவு வருது. இப்ப மோசே ஆண்டவரை பார்த்து தைரியமா கேட்கிறார். டாக்டர் ரெபேக்கா சொன்னாங்களே, கர்த்தரோட சண்டை போட்டு, அந்த சண்டை போட்டது நானு லேச லாங்குவேஜை மாற்றி சொல்லிக்கிறேன். ஆண்டோட உரிமையோட போராடி கேட்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட மோசே, இப்ப ஜனங்க மாறிட்டாங்க, ஆண்டவர் ஆராதிக்க துவங்கிட்டாங்க. இப்ப உறவு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இந்த உறவின் அடிப்படையில, இந்த உறவின் அடிப்படையில, உறவின் அடிப்படையில இப்ப மோசே ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறார். ஆண்டவரே, மன்றாடுதல், இன்டர்செஷன் பிரேயர் ஜனங்களுக்காக. ஆண்டவரே, இது உம்முடைய ஜனம். ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னாரு மோசே பார்த்து, நீ கூட்டு வந்த ஜனம். மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட மோசே சொல்றாரு, ஆண்டவரே இவங்க தப்பு செய்தவங்க தான்ப்பா, விழுந்தவங்க தான்ப்பா, ஆனா இவங்க எல்லாம் உமது ஜனம்ப்பா, இவங்களை உமது ஜனமாக ஏற்றுக்கொள்ளுங்க.
இன்டர்செஷன் பாருங்க, போராடி உரிமையோட போராடி ஃபோர்ஸ்ஃபுல்லா கேட்கிறார். Praise God. Hallelujah. உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைக்கணும் அப்பா, தொடர்ந்து கிருபை வேணும். நான் கிருபையை சார்ந்து வாழுகிற மனுஷன் ஐயா. இந்த கிருபை இல்லாம இந்த வனாந்தரத்துல போக முடியாது. இந்த கிருபை இல்லாம இந்த ஜனங்களை வழிநடத்த முடியாது. இந்த கிருபை இல்லாம என் குடும்பத்தை நடத்த முடியாது. இந்த கிருபை இல்லாம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. கிருபை வேணுமப்பா, உமது கிருபை தொடர்ந்து வேணும் ஐயா. உம்முடைய வழியை அறிவியும். ஒரு ஆழமான பாயிண்ட். உமது வழியை அறிவியும். யுவர் வே வில் பி மை வே. யுவர் வே, உமது வழி அறிவிங்க. நீங்க சொல்றதுதான். நம்ம நிறைய நேரம் ஆண்டவரே உங்க பிரசன்ஸை தாங்கப்பான்னு சொல்றோம். ஆனா நம்ம பிரியத்தின்படி நம்ம வழிபடி போயிட்டே இருக்கோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவர் கூடவே வருவார்ன்ட்டு மோசேஸ் சொல்றாரு, உமது வழியை அறிவியும். Your way is my way. Amen. சொல்லுங்க. ஹalleluya. இந்த வனாந்தரத்தை சோலைவனமா மாற்றுவதற்கு அவர் பிரசன்ஸ் வேணும். அவர் பிரசன்ஸ் இருக்கும்போது அவர்கிட்ட வாழ்க்கையை கொடுத்துருவேன். இந்தாங்க பொறுப்படுத்துக்கோங்க வாழ்க்கைய. இந்தாங்க ஒவ்வொரு ஸ்டெப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க. லெஃப்டா ரைட்டா ஃபார்வர்டா பேக்வர்டா நீங்க சொல்லுங்க. வழியை அறிவிங்க. உமது சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். Your presence. Amen. Hallelujah. உம்முடைய ஜனம் நாங்க, பிரதர், நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். என்னோடு சேர்ந்து சொல்றீங்களா? நான் விசேஷித்தவன். நான் விசேஷித்தவன். நான் விசேஷித்தவன் எப்படி தெரியும்? நீங்க என்னோட கூட வருவதுனால். Your presence proclaims I am your child. நான் கர்த்தருடைய பிள்ளைன்ட்டு அறிவிக்கிறது என் கையில் உள்ள பைபிள் மட்டுமல்ல, in the way of my talkingல இல்ல, என் way of dressingல இல்ல, my way of speakingல இல்ல, உமது presence அப்பா. ஹalleluya. என்ன ஒரு அருமையான ஜெபம். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். டாக்டர் ரெபேக்கா சொன்னாங்களா, சண்டை போட்டு வாங்கிட்டேன். உரிமையோடு ஆண்டோட போராடி, ஆண்டவரே இது உமது ஜனம் அப்பா. நீங்க ஒரு தூதுனா, இங்கிலீஷ் பைபிள்ல an angel இருக்கும். எனக்கு an angel வேண்டாம், நீங்க வரணும். Hallelujah. I need you, not your substitute. உரிமையோட போராடாரே கர்த்தர் ஜபத்தை கேட்டு கொடுத்தார். வசனம் 17, யாத்திரம் 33:17. வண்டர்ஃபுல். நீ சொன்ன வார்த்தையின்படியே. ஆமென் சொல்லுங்க. நீ சொன்ன வார்த்தையின்படியே, நீ ஜெபித்தபடியே, நீ விரும்பினபடியே. சொன்ன வார்த்தை என்ன சொன்னாரு? கிருபை, பிரசன்ஸ், கிரேஸ், பிரசன்ஸ். நீங்க வாழ்க்கையை பொறுப்படுத்த வழி நடத்துங்க. நான் விசேஷித்தம் எதுனால தெரியும்? உம சமூகம் முன்பாக செல்லணும். நீங்க என்ன விரும்புறீங்களோ, இன்னைக்கு என் அருமையான சகோதரே சகோதரியே, நீங்க என்ன விரும்புறீங்களோ, நீங்க என்ன கேட்கிறீங்களோ, நீங்க உரிமையோடு கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். யாத்திராம் 33:17. நீ சொன்னபடியே என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது. ஐ அம் கிராண்டிங் யூ கிரேஸ். கிரேஸ், உனக்கு கிரேஸ் கொடுக்கிறேன். ஹalleluya. Praise God. Yes, சமூகம் உன்னோட வரும். My presence will go with you. Hallelujah. உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். Hallelujah. Praise God. Marvelous. அவனுடைய மோசையுடைய ரிக்வெஸ்ட் பார்த்தீங்களா? என்ன அருமையான ரிக்வெஸ்ட். இதைத்தான் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம். வேதத்தில்
உதாரணமாக யோவான்ல சொல்லியிருக்கு, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் தருவேன். நம்ம ஒருவேளை கேட்கலாம், சில பேர் கேட்கலாம், என்ன கேட்டாலும் தந்துருவீங்களா? ஆண்டவர் தந்துருவாரா? பாருங்க, மோசே என்ன கேட்கிறான்? அதை கேட்கல, இதை கேட்கல, இதை கேட்கல. ஆண்டவருக்கு பிரியமானதை கேட்கிறான். கிருபை தாங்கப்பா, நீங்க கிருபையின் தேவன், எனக்கு கிருபை தாங்கய்யா. உங்க சமூகம் கொடுக்கிற தேவன், உங்க சமூகத்தை தாங்கய்யா. நீ ஜனங்கள் வழியெடுத்து செல்றவங்க ஐயா, நீங்க வழியெடுத்து தாங்கய்யா. எங்களை நீங்க உங்க விசேஷ ஜனமா தெரிந்து கொண்டீங்கப்பா, அதை நாங்க அறிந்து கொள்ளும், புரிந்து கொள்ளும், உலகம் உணரணும் ஐயா. All according to the will of God, in harmony with the heart of God. Amen. சொல்லுங்க. Hallelujah. இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, வேத வாசிக்கும் போது என்ன கேட்டால் தருவேன்னா, அதை கேட்டா இதை கேட்டா இல்ல. When I am filled with the love of God, I know the desires of God. ஏன் விருப்பம் அதுக்கு ஏற்றபடி மாறிடும். என் விருப்பமே வேற மாதிரி போயிடும், உங்க விருப்பமே வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. ஆமென். ஆண்டவர் என்னைய மாற்றல, என் விருப்பத்தையும் மாத்துறார். ஆமென். என் ஆத்மா மாத்துறார். என் ஆத்மா துடிப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு பண்ணி. ஹalleluya. என் கோல் வேற, என்னுடைய ரூட் வேற. ஹalleluya. My desire is different, my joy is different. இன்னைக்கு ரெண்டு காரியங்கள் சொல்லி நான் முடிக்க போறேன். ஒன்னு, the presence of God. நம்ம எல்லாரும் தெரியும், ஆண்டவர் எல்லா இடத்திலும் சர்வ வியாபகர். இதை அது மீன் பண்ணல. பிரசன்ஸ் உன் சமம் என்னோட வரும்ன்றது இது அதை மீன் பண்ணல. கர்த்தர் சொல்ற என் சமம் உன்னோட இருக்குன்னு சொல்றது இதை மீன் பண்ணல. அது இம்மானுவேல், தேவன் என்னோட கூட இருக்க, அதை மீன் பண்ண, அது ஜென்ரல். இங்க ஆண்டவர் மீன் பண்றாரு, உன்னோட என் ரிலேஷன்ஷிப் க்ளோஸா இன்டிமேட்டா இருக்கும். ஆண்டவரே நீ என்னோட கூட இருங்க. presence with me. hallelujah. மோசேயை பொறுத்தளவுக்கு பிரசன்ஸ் என்ன மீன் பண்றாருன்னா, அவர் வாழ்க்கையில ஒரு அனுபவம் உண்டாகும். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார்னா என் வாழ்க்கையில சில அனுபவங்கள் உண்டாகும். என்ன அனுபவம்? என்னை கிருபை சூழ்ந்து இருக்கும். உதாரணமாக, நான் படிச்சது பாஸ் மார்க் வாங்குற மாதிரி இருக்கு, ஆனா கிடைக்கிறது சூப்பரா மார்க் வாங்கியிருக்கேன், 80-90 வாங்கியிருக்கேன். கிருபை. என் கலாசிஸ்டர் சொன்னாங்க, எங்கிட்ட இருந்த சொற்ப பணம் எங்களுக்கு பணம் வந்துச்சு, இவ்வளவு ஆச்சு. கிருபை. கிரேஸ் சரவுண்ட்ஸ். நான் நினைச்சேன் பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டாந்துருவே நினைச்சேன், ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க நல்ல நிலையில் இருக்காங்க. கிரேஸ். இதே மாதிரி என்னை கிருபை சூழ்ந்திருக்கு. அதான் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹalleluya. கர்த்தர் அவர் சொல்றாரு, குயிக்கா முடிக்க போறேன், நான் டைம் ஆயிட்டு இருக்கனால. இல்லை, கிரியையை வெளிப்படுத்துறது தெரியும். என்ன கேட்கிறாரு மோசே? ஆண்டவரே இந்த ஜனங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருக்கீங்க, நான் விசேஷித்தவன். இந்த ஜனங்கள் விசேஷத்தை புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, தெரிஞ்சு கொள்ளும் ஆண்டவரே. இது ரொம்ப ஒரு நம்ம எல்லாத்துக்கும் தேவையான ஒரு சத்தியம். God is invisible. காணக்கூடாத தேவன், பார்க்க முடியாது, ஆனா அவருடைய கிரியைகளை பார்க்க முடியும். ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களோட இருக்கார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை யாரும் பார்க்க முடியாது, கர்த்தர் உங்களோடு இருக்கிறத, ஆனா கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க முடியும். ஹalleluya. யோவான் 14:10 இயேசு தாமஸ் சொல்றார். தாமஸ் கேட்கிறார், எங்களுக்கு பிதாவை காண்பியும். ஆண்டவர் சொல்றாரு, பிதா என்னில் இருக்கார், நான் பிதாவில் இருக்கிறேன். God's presence is with me. தேவகுமாரர் சொல்றாரு, பிதா என்னோடு இருக்கார், நான் தேவனோடு இருக்கிறேன். presence is there. இதே இது வந்து, ஆனா தாமஸ்க்கு கண்ணு தெரியல. இதே லூக்கா 5:17 லூக்கா 5:17 நீங்க அப்புறமே வாசி பாருங்க. இதுல என்ன சொல்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்துட்டு இருக்கார் ஜனங்களுக்கு, அற்புதம், ஹீலிங். அப்ப லூக்கா சொல்ற வார்த்தை, பிணியாளிகள் குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஒரு சின்ன ஒரு வார்த்தையை மட்டும் முன்னாடி போடுறேன், போட்டு அது கான்டெக்ட் ஃபுல்லா புரியும். போடுற வார்த்தை இயேசுன்னு சொல்றேன். இயேசு பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக
கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இயேசு பிணியாளி குணமாக்கிட்டு இருக்காரு. அப்ப லூக்கா அது எழுதுறாரு, கர்த்தருடைய பிரசன்ஸ் அங்க பவர் விளங்கிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பிரசன்ஸ் இருக்கும்போது சங்கீதம் 16:11 சொல்லுது, உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம், உமது வலது பார்சத்துல நித்திய பேரின்பம். நானும் நீங்களும் இன்னைக்கு மோசே போல கேட்போம், ஆண்டவரே உங்க பிரசன்ஸை தாங்கப்பா, உங்க பிரசன்ஸை நான் டெய்லி என் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த பிரசன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எப்படி சொல்றாரு தாவீது? உங்க சமூகத்துல பேரின்பம், ஹல்லேலூயா, பரிபூர்ண ஆனந்தம். அது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், ட்ரூ ஹாப்பினஸ். எனக்கு வீட்டில் அந்த பொருள் இருக்கு, என் வீட்டில் அந்த பொருள் இருக்கு, என் பாக்கெட் நிறைய இவ்வளோ பணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இல்லை, உங்க பிரசன்ஸ் எனக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், ட்ரூ ஹாப்பினஸ். ஹல்லேலூயா, praise God. இன்னைக்கு we'll continue a little later. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் மோசே சொன்ன வார்த்தை, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறே. பெயர் சொல்லி அப்படின்னா ஐ நோ யூ இன்டிமேட்லி, உன்னை முழுமையா தெரியும் எனக்கு. யாத்ராமம் 3:4 மோசேட் ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, மோசேட்ட ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை யாத்ராம் 3:4 மோசே மோசே, பேர் சொல்லி கூப்பிட்டவர். ஹல்லேலூயா. மோசே நினைச்சாரு, God has forgotten me, people have forgotten me, my enemies have forgotten me. நான் எங்கேயோ ஒரு உலகத்தினுடைய ஒரு முடிவுல எங்கேயோ ஐ மீன் இன்சிக்னிஃபிகன்ட், அன்னோன், அன்கேர்ட், அன்தாட் பர்சன். கர்த்தர் சொன்னார், மோசே மோசே. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐ எம் a small person, ஐ எம் a humble person, எனக்கு ஒன்றும் கிடையாது, என் லைஃப்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் எங்கேயோ ஒன்றில் இருக்கிறேன். God says, I know you by name. Amen. ஏசாயா 43:1 சொல்லுது, என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 3 முதல் 10 வசனங்களை ஆண்டவர் ஒரு குட்டி பையனை பேர் சொல்லி கூப்பிடுறார். 5 முறை கூப்பிடுறார், சாமுவேலே சாமுவேலே. ஒரு மனுஷன் இருந்தான், அந்த மனுஷன் பேர் சவுலு. அவன் நினைச்சான், தேவகுமார் ஒருத்தர் இருக்க பேர் சொல்லிட்டு தர்றாரு இயேசு கிறிஸ்து, அவர் தேவகுமார்னே அல்ல. ஐ டோன்ட் நோ ஹிம், ஐ டோன்ட் கேர் ஃபார் ஹிம். ஆனா அந்த சவுல ஆண்டவர் சொன்னாரு, சவுலே சவுலே என்று பேர் சொல்லி அழைத்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை உங்களையும் முழுமையா அறிந்திருக்கிறார். He has got an intimate relationship with you. என்னைக்காச்சும் உங்களுக்கு ஃபீலிங் வந்துச்சுக்கோங்க, நான் ரொம்ப வாழ்க்கையின் ஓரத்தில் இருக்கேன், nobody knows me. மத்தேயு 10:29-30 வாசிங்க. என் தலையில முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. He knows me so intimately. கர்த்தர் சொல்றாரு, மோசே உன்னை இன்டிமேட்டா தெரியும் எனக்கு. Hallelujah. God is speaking to you tonight. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பேசிக்கொண்டிருக்கிறார். God knows your need. God knows your heart. God knows your pain. God knows your problem. God knows your future. உங்களோட கர்த்தருடைய சமூகம் வரும், உங்களோட கர்த்தருடைய கிருபை வரும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உங்க சமூகம் எங்களோட வருவதற்காக நன்றி அப்பா.
யார் யார் ஃபீல் பண்றீங்களோ ஆண்டவரே, ஐ நீட் யுவர் பிரசன்ஸ் லிட்டில் மோர். ஆண்டவரே, உம வல்லமை விளங்க செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, நான் உம கண்களை விசேஷமானவன்ட்டு அறியத்தக்கதாக, விளங்கத்தக்கதாக உம பிரசன்ஸ் என்னோட கூட இருப்பதாக அப்பா. ஐ நீட் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் யுவர் பிரசன்ஸ். ஆண்டவரே, எனக்கு அது தேவை அப்பா. நான் சோர்ந்து போயிருக்கேன் ஐயா. ஆண்டவரே, நான் பலவீனப்பட்டிருக்கேன் ஐயா. நான் கவலைப்படுறேன் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய சந்தோஷம் நிரம்பி ஒளியும் ஐயா. இந்த பேரின்ப வேணுமாப்பா வாழ்க்கையில. Give me your presence and the assurance of your presence. உம சமூகம் என் வாழ்க்கை பயணத்துல என்னோட கூட வருதுனால நான் உங்க கண்கள்ல விசேஷமானவன் என்பதை அறிந்து கொள்ளும், உலக அறிந்து கொள்ளும். கிருபை பாராட்டுங்க இயேசு மூலம் பிதாவே, ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது 91ஆம் சங்கீதம் நாம் அறிக்கை செய்வோம். நான் மட்டும் சொல்லிடுறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தந்த சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் போகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாம் சேர்ந்து அறிக்கை பண்ணுவோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல. இயேசு நாமத்துல. கொரோனா வைரஸ் என் வீட்ல இருந்து, என் வீட்ல இருந்து, என் அபார்ட்மெண்ட்ல இருந்து, என் தெருல இருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸ் என் ஊர்ல இருந்து, என் மாநிலத்துல இருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பிரதர் ஜெயராஜ் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம். பிதாவே, இந்த அருமையான நல்ல ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே ஒரு சிலராக கூடி கர்த்தாவே இந்த ஜூம் மீட்டிங்லே கர்த்தாவே உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கவும் நீ கொடுத்தது தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. எங்களை ஆற்றி தேட்டி அரவணைத்து பராமரித்து போஷித்து வழிநடத்துகின்ற தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அருமையான சாட்சிகள் 2 கேட்டோம் கர்த்தாவே. அருமையான சகோதரி கலாராணி அவருடைய குறைஞ்ச ஃபைனான்ஸ் ரேட்லையும் கர்த்தாவே நீ எவ்வளவு அபரிவிதமாக ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. இன்னும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பா, பன்மடங்காக நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். அருமையான டாக்டர் ரெபேக்கா அவருடைய சாட்சியை கேட்டோம். தூர தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவங்களோடு கூட இருந்து நடத்தி அவங்க செய்யற மெடிக்கல் ப்ரொஃபஷன்லயே உடைய தெய்வீக பிரசனை இருக்கட்டும் கர்த்தாவே. உடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அவர்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை பன்மடங்காக ஆசீர்வதியும்பா. அருமையான சத்தியத்தை கேட்டாங்க கர்த்தாவே. யாத்ராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 1-17 வசனங்களை நாங்கள் தியானிக்க கேட்டோம். 11ஆம் வசனத்திலே கர்த்தாவே, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தகப்பனே, உடைய பிரசன்னம், உடைய தெய்வீக பிரசன்னம் என்னுடைய சமூகமுக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மோசேக்கு தைரியப்படுத்தி அந்த ஜனங்களை வழி நடத்த கர்த்தாவே, அவர் முகமுகமாய் அவரோடு பேசின அந்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசும் கர்த்தாவே. நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துறோம். நீர் எங்களுக்கு கொடு கர்த்தாவே. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லயும் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய பாதத்திலே வருகிறோம். இந்த கொரோனா வைரஸ் கர்த்தாவே அதிகமாக குறைந்து 4000க்கு கர்த்தாவே 4,000 நாடு கர்த்தாவே ஆனாலும் கர்த்தாவே அதை நெல்லாக்கி கொண்டாங்கப்பா. தமிழ்நாட்டிலே நெல்லாகணும், இந்திய தேசத்திலே நெல்லாகணும் கர்த்தாவே. அந்த
கொரோனாங்கிற வைரஸே நம்ம வரக்கூடாது, டெல்டா வைரஸ் அதுன்னு சொல்றாங்க கர்த்தாவே. அதுல ஒரு 50 பேர் கர்த்தாவே இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் தெரியல எந்த வைரஸோ வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நாங்கள் அறிக்கையிட்டது போல கர்த்தாவே, எந்த வாதையும் ஒவ்வொருவரையும் அதை பண்ணக்கூடாது கர்த்தாவே. அந்த கொரோனாவை சுட்டரிச்சு போடுங்கப்பா, அதமாக்கி போடுங்க. இனி எந்த வித இதுவும் இருக்கக்கூடாது. ஜனங்கள் ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆகணும், எல்லா தளர்வுகளும் வரணும் கர்த்தாவே. ஆலயங்கள் திறக்கப்படணும், சபைகள் உயிர் மீட்சி அடையணும். நீர் கர்த்தாவே சபைகளை திறந்து உங்களுடைய சமூகத்துல எல்லோரும் கூடி உண்மை தொழுது கொள்ளணும்ப்பா. அந்த சிச்சுவேஷன் நார்மலாக வர கிரீசிங்க. இந்திய தேசத்திலே பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுங்கப்பா. தமிழ்நாட்டிலே எழுப்புதலை உண்டு பண்ணுங்க. புதிதாக பொறுப்படுத்திக் கொள்ள ஸ்டாலின் தலைமையிலே ஆன கர்த்தாவே அந்த அரசாங்கத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பைனான்சியல் சிச்சுவேஷன்லாம் நீங்க அறிவிங்க கர்த்தாவே. தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் நேர்மையாக நேர்த்தியாக நியாயமாக நடைபெற கிருபை தாங்கப்பா. இந்த கொரோனா வைரஸ் நம்ம வரக்கூடாது கர்த்தாவே. அதனால எந்த பீதியோ ஒண்ணும் வரக்கூடாது. வேக்சினோ கோவிஷீல்டு இந்த இன்ஜெக்ஷனால அல்ல, உங்களுடைய விளையாடப்பட்ட ரத்தம் தான் கர்த்தாவே எங்களுக்கு மருந்து கர்த்தாவே. இந்த கர்த்தாவே எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ள உங்களுடைய செட்டைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுப்பா. ஒருவரையும் உச்ச தலைமுறை உள்ளங்கால் மட்டும் உங்களுடைய விளையாடப்பட்ட ரத்தத்தை பூசுங்க. உங்களுடைய செட்டைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அருமையான சகோதரர்கள் சகோதரி கர்த்தாவே 2 பேரும் மிஸ்டர் சுரேஷும் மிஸ் ரேணுகா சுரேஷும் அவங்க 2 பேரும் அவங்க செய்யற அந்த ஊழியத்துக்கு அருமையான நீர் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மிஸ் ரேணுகா சுரேஷ் அவருடைய சாட்சியை கேட்கும் போது அருமையான சாட்சி கர்த்தாவே. அவருடைய ஹெல்த் நீங்க கொடுத்த நல்ல ஒரு தெய்வீக சுகத்துக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க இன்னும் அநேக கர்த்தா உற்சாகத்தோடு டெய்லி செயல்படுகிற அந்த ஊழியத்துல இன்னும் பன்மடங்காக ஆசீர்வாதங்களை கொடுங்க கர்த்தாவே. கிருபையா இறங்கி வழிநடத்துங்க. மீண்டுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் உண்டு, தேவைகளை பூர்த்தி செய்ய கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். உங்களுடைய மாசற்ற வருகையிலே நாங்கள் காணப்படணும்ப்பா. உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்க மட்டும் மக்கண்டு உண்மையும் புத்தகமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. துதி கண்ண மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பா பரம தகப்பனே, இது அருமையான ஜெபக்கூடிய அற்புதமாக இன்று நீங்க வெளியிடத்தினக்காக கோடாகூடி ஸ்தோத்திரம். சமூகத்தின் பிரசன்னத்தை எங்களை மத்தியில தந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த மோசே கேட்டது போல நீங்கள் பதில் கொடுத்தது போல எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே க்ளோஸான ஒரு உறவை உங்களோட கம்யூனிகேஷன் எங்களுக்கு தாங்க சுவாமி. அதுதான் ஆண்டவரே மெயின். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களோட நாங்க பேச, நீங்க பேசுறது நாங்க கேட்க கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் காதுகள் ஆண்டவரே உணர்வுள்ளதாக்குங்க, என் இருதயத்தை உணர்வுள்ளதாக்குங்க ஆண்டவரே. கொடாகுடி ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்க அபரிதமாக அசை பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். அருமையான 2 சாட்சிகள் எழுப்புனதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு பெரிய கிருபைகள் ஆண்டவரே 2 பேருக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. மென்மேலும் அவர்கள் ஆண்டவரே அநேக சாட்சிகளை கொடுக்க கிருபை செய்யுங்க. அவர் வாழ்க்கையை வளமாக்குங்க, ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த மகள் துபாயில் இருக்கிற சவுதியில் இருக்க மகளுக்காக வருகிறோம். ஆசீர்வதிங்க. கலாவுடைய வீட்டை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, அநேக சாட்சிகளை மத்தியில் நீங்க எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கூட்டத்துக்காக, இந்த கூட்டத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நர்சஸ் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பேரெழுதப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. பேரெழுதப்பட்ட உற்றார் சுற்றார் நண்பர்கள், வெளிதேச பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்க விசேஷித்தவர்களாக, ஒவ்வொரு பேராக நீங்க அறிந்திருக்கிறதுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பேரையும் உள்ளங்கையில எழுதி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா கோடாகோடி ஸ்தோத்திரம். வரைந்திருந்தோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமாண்டவரே, உள்ளங்கையில வலுவாக எங்களை பதிந்து வைத்திருக்கிறதுக்காக, பொறித்து வைத்திருக்கிறதுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படி விரையேறப்பட்ட ரத்தத்தை எல்லாருங்களையும் தெளிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த கொரோனா வைரஸை பஸ்மமாக்கி போட சுட்டரிக்க உம்மால மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டரிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் படிக்க ஆண்டவரே அக்கினி ஆண்டவர் உம்முடைய பரலோக அக்கினி சுவாமி அந்த கொரோனா மேல விழுந்த அந்த கொரோனாவை இல்பொருளாக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா
இந்த உலகத்துக்கு ஒரு விடிவு தேவை, இந்திய தேசத்துக்கு ஒரு விடிவு தேவை, எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு தேவை ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். உன் வழங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக. எல்லாருடைய ஆரோக்கியத்துக்காக வருகிறோம் ஆண்டவர். சரீர ஆரோக்கியம், மனதில் உள்ள ஆரோக்கியம் ஆண்டவர், ஆத்தும ஆரோக்கியத்துக்காக வருகிறோம் சுவாமி. சகலத்தையும் புதிதாக்குற தேவன், சகலத்தையும் புதிதாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உச்ச தலைமுதல் உள்ள கால சுமலிக்கு வல்லமை பாண்டு செல்லட்டும் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கீங்கப்பா, எல்லாருடைய அவயத்தையும் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கீங்கப்பா. அதெல்லாம் கரெக்டாக சீராக செயல்பட கிருபை செய்யுங்க. நீங்க தான் கிரியேட்டர், நீங்க தான் சிருஷ்டிகர், நீங்க தான் மேனுஃபேக்சரர் ஆண்டவரே. ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டிவ் வரக்கூடாது சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான உங்களுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலமான மறவாதே. ஆமென். Amen. Thank you. Thank you. God bless you. Bye. God bless you.